வரும்னா UiPathல இருக்கிற delete காலம்னா என்ன, insert காலம்னா என்ன அப்படின்ற ஆக்டிவிட்டீஸ் என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா delete காலத்தோட டாக்குமெண்டேஷனும் insert காலத்தோட டாக்குமெண்டேஷனும் போய் பார்த்துலாம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோவில் ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சிம்பிளி நான் என்ன பண்ணுறேன், அந்த delete காலத்தோட ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஹெல்ப் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு டைரெக்டாக எங்கே போகுதுன்னா நமக்கு delete காலத்தோட அஃபிஷியல் UiPath டாக்குமெண்டேஷன் போயிருந்து. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா deletes a table column from a spreadsheet based on its name. ஓகே, அதே போல் இது என்ன சொல்கிறாங்களா, நம்ம ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்ம ஒரு காலத்தை வந்து delete பண்ண போகிறோம். அதை நீங்கள் எந்த காலம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலம் delete பண்ணணும். இது மேண்டட்ரி எங்கே இருக்கும் அப்படின்னா எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப், அப்படி இல்லைன்னா யூஸ் எக்ஸல் ஃபைல் ஆக்டிவிட்டிஸ் கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா இன்புட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம சீட் நேம் கொடுக்கணும். ஓகேங்களா, நேம் ஆஃப் த சீட் நேம் கொடுக்கணும், கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த காலம், எந்த காலம் நான் delete பண்ண போகிறேனோ அந்த காலம். இம்பார்ட்டனாக நல்லா கவனிக்கணும், நம்ம டேபிள் தான் delete பண்ண போகிறோம். டேபிள் மீன்ஸ் டேபிளில் இருக்கிற காலம் தான் நம்ம delete பண்ண போகிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நமக்கு ஒரு 5 டேபிள் இருக்குன்னா அந்த 5 டேபிளில் எனக்கு 3வது டேபிளில் இந்த பர்டிகுலர் காலம் மட்டும் delete பண்ணோம்னா நம்மளால் delete பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நேம் ஆஃப் த டேபிள் நம்ம இங்கே கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, ஸோ ரிமைனிங் டிஸ்பிளே நேம் மிஸ்செலேனியஸ். ஓகேங்களா, ஃபைன். நம்ம ஸ்டூடியோக்கு போயிடலாம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்புக்குள்ள நமக்கு என்ன இருக்குது, delete காலம் அப்படின்ற ஆக்டிவிட்டி இருக்குது. அதே போல் இன்சர்ட் காலம் அப்படின்ற ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஆக்டிவிட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சீட் யூஸ் பண்ணியிருக்கேன், கம்பெனி அப்படின்ற சீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அந்த சீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் வாங்க. டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு புக் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த காலத்தை மட்டும் delete பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதான் நம்மளோட கம்பெனி அப்படின்ற எக்ஸல் சீட். அந்த சீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், எம்ப்ளாயி காலத்தை delete பண்ண போகிறேன். இங்கே நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மொத்த டேட்டாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேபிளை கன்வெர்ட் பண்ணுறேன். அந்த டேபிளுக்கு நான் ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா, அந்த டேபிள் நேம் தான் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, அந்த டீட்டெயில்ஸ்ன்ற டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆக்டிவிட்டி எங்கேருந்து எடுக்கணும், நம்ம பேனல்லேருந்து எடுக்கணும் இல்லையா, ஆக்டிவிட்டி பேனல்லேருந்து நான் எடுக்கிறேன் பாருங்களேன். delete காலம் கிளாசிக் delete காலம். இப்போ நமக்கு என்னென்ன இன்புட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, டேபிள் நேம் கொடுக்கணும், காலம் நேம் கொடுக்கணும், ஷீட் நேம் கொடுக்கணும் அப்படின்றத. அதே போல் நமக்கு இன்சர்ட் காலம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேபிள் நேம் கொடுக்கணும், காலம் நேம் கொடுக்கணும். ஃபைன். ஸோ நான் என்ன பண்ணேன், delete பண்ணிடுறேன். இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது மொத்த டேட்டாவையும் நான் ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கிரியேட் டேபிள்ன்ற ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேபிளுக்கு நான் டீட்டெயில்ஸ் அப்படின்ற பேரை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டேபிளில் நல்லா கவனிங்க, அந்த டேபிளில் அதாவது கம்பெனி சீட்டுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ்ன்ற டேபிளில் எனக்கு காலம் நம்பர் என்னது எம்ப்ளாயிஸ், அதை நான் delete பண்ண சொல்லியிருக்கேன். அதே போல் அதே கம்பெனின்ற ஷீட்டில் டேபிள் டீட்டெயில்ஸ்ன்ற டேபிளில் நான் என்ன கிரியேட் பண்ணுறேன், எம்ப்ளாயி கவுண்ட் அப்படின்ற ஒரு காலத்தை இன்சர்ட் பண்ணுறேன். இந்த காலம் எங்கே இன்சர்ட் ஆகும் அப்படின்றத நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இங்கே பிரேக் பாயிண்ட் போடுறதுக்காக
நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரைட் லைன் அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு நான் அப்படின்ற டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து இங்கே நான் ஒரு டீபக் நான் வந்து எனபிள் பண்ணுறேன். ஓகே, நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகேங்களா, நான் ரன் பண்ணுறேன். ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்டெப் இன்ட்டு ரீட் ரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு DT1 என்ன இருக்குது அப்படின்னா மொத்த டேட்டாவும் இருக்குது. ஸோ நான் கிரியேட் டேபிள் கொடுக்குறேன். ஏன் நமக்கு வந்து இந்த எரர் வருது அப்படின்னா டீட்டெயில்ஸ் அப்படின்றத மீன்ஸ் டீட்டெயில் அப்படின்றது மேபி ஆல்ரெடி இருக்கும். நம்ம போயிட்டு நம்ம கன்வெர்ட் டு ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் 1 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டேட்டா 2 சம்திங் இருக்குது. மொத்தமாக வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் டு ரேஞ்சு சேவ் டேபிள் கொடுக்கலாம். கொடுக்குறேன், நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் கண்டினியூ மொத்தமாக கொடுத்துட்டேன். ஓகே, நான் ஸ்டெப் இன்னும் கொடுக்காம இப்போ என்ன ஆகுதுன்னா ரீட் ரேஞ்சில் போயிட்டு ரீட் ஆயிடுது. இந்த கிரியேட் டேபிள் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். டெலீட் ஆயிருக்கா இல்லைன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன், ஓகே நம்ம பார்த்துடலாம். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஹெட்டர் வந்து எம்ப்ளாயி எதுவுமே இல்லை. அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து எம்ப்ளாயி கவுண்ட்டுன்னு லாஸ்ட்டாக வந்து ஆட் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு ஷீட் வச்சுருக்கேன் பாருங்களேன். ஓகே, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஓகே இங்கேயே நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்போது இதுதான் ஒரிஜினல் டேட்டா டேபிள். ஓகேங்களா, இதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு டேபிளை நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேபிள் நேம் வந்து டீட்டெயில்ஸ்னு கிரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எம்ப்ளாயி அப்படின்றத வந்து மொத்தமாக டெலீட் பண்ண சொல்லியிருந்தோம் வித் ஹெல்ப் ஆஃப் டெலீட் காலம் ஆக்டிவிட்டி. ஸோ டெலீட் ஆயிடுச்சு. டெலீட் ஆனதுக்கப்புறம் மீன்ஸ் டெலீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இன்சர்ட் காலம் கொடுத்துருப்போம். இன்சர்ட் வந்து என்ன, இது எம்ப்ளாயி கவுண்ட் இங்கே இல்லை, பட் எனக்கு என்ன இருக்குது எம்ப்ளாயி கவுண்ட்டுன்னு வந்திருக்கு. இப்போ நோ ப்ராப்ளம். இப்போ நான் ஜஸ்ட் சிம்பிளாக வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ எம்ப்ளாயி கவுண்ட்டுன்றதை நான் வந்து டெலீட் பண்ணிட்டு நான் வேறு பேரில் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நம்மளோட ஹெட்டர் பார்த்துருப்பீங்க, நேம், ரேட்டிங், ரிவ்யூஸ், டைப் அப்படின்னு இருக்குது. அப்புறம் நம்ம டைப் வந்து டெலீட் பண்ணிடலாம். அதே போல் எம்ப்ளாயி கவுண்ட்டு நம்ம டெலீட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம வேறு நேம் கொடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் பண்ணுறேன். ஸ்டாப். நான் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயி கவுண்ட்டை நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ அப்படி நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் நான் என்ன பண்ணுறேன், டைப் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணுறோம், டைப் அப்படின்றதும் நம்ம என்ன பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம். சாரி, டெலீட் பண்ணுறோம். ஓகே இருங்க, நான் டெலீட் மறுபடியும் நான் எடுத்துக்கிறேன். டைப் அப்படின்றத அப்படி நான் கொடுத்துக்கிறேன். இன்சர்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா 1 2 3 டைப் 1 2 3 நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, நான் அந்த எக்ஸலை நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம எல்லா காலம் வந்து ஹெட்டர்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைப் ஸ்பெல்லிங் கரெக்டு, லெட்டர் ஸ்மால் லெட்டர் தான் இருக்குது, டைப் கவுண்ட்ன்றதை அப்படி நான் கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த வித டைப் 1 2 3 அப்படின்ற காலம் இல்லை ஹெட்டர். ஓகேங்களா, நான் இது ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். சேம் மொத்தமாக வந்து நான் என்ன பண்ணிடுறேன், டேபிளை வந்து கன்வெர்ட் டு ரேஞ்ச் கொடுத்து. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டேபிள் எதுவுமே இல்லை. சேவ் பண்ணிட்டு நான் வெளியே வந்துடுறேன். சேவ். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கோ அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரன் பண்ணியாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா டைப் 1 2 3ன்றத நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெலீட் காலம் 2 காலம். ஸோ நமக்கு டைப்ன்ற காலம் இல்லை, அதே போல் எம்ப்ளாயி கவுண்ட் அப்படின்ற காலம் இல்லை, அது ரெண்டுமே டெலீட் பண்ணிருச்சு. அதே போல் இன்சர்ட் அப்படின்ற இன்சர்ட் காலமும் நமக்கு ஆட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா டைப் 1 2 3ன்னு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் சந்திக்கலாம். Thank you guys.